எமர்ஜென்சி காலத்தில் இந்தியாவில் அதிபர் ஆட்சி முறையை கொண்டுவர திட்டமிட்டவர் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். பாஜக சார்பில் எமர்ஜென்சி குறித்த கருத்தரங்கம் சென்னை தியாகராய நகரில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய அண்ணாமலை, எமர்ஜென்சி காலத்தில் இந்தியாவில் அதிபர் ஆட்சி முறையை கொண்டுவர இந்திரா காந்தி திட்டமிட்டார் என்றும் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேச தகுதியில்லாத கட்சி காங்கிரஸ் என்றும் கூறினார். இந்திரா காந்தி அவருடைய பிரின்சிபல் செக்ரட்டரி, முதன்மை செயலாளர் PN தார், அவங்க ஒரு US அம்பாசிடர் சொல்றாங்க, நாங்க எதற்கு எமர்ஜென்சியை கொண்டு வந்தோம் அப்படின்னா, இந்திய நாட்டுக்கு இந்த பிரதம மந்திரி போன்ற ஒரு தேர்வு சரியா வராது. இவ்வளவு பெரிய நாடு, இவ்வளவு பெரிய மக்கள் தொகை. அதனால மேடம் நினைக்கிறாங்க, எமர்ஜென்சியை பயன்படுத்தி பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு அந்த நாட்டை மூவ் பண்றதுக்காக நாங்க யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்காக நாங்க யோசிச்சு ஒரு பேப்பர் ரெடி பண்ணிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இது யார் எழுதுனாங்க? DK பரு, ரஜினி பட்டேல், சித்தார்த் சங்கர் இவங்க தலைமையில் ஒரு குழு போட்டு இன்ஃபார்மலா இந்திரா காந்தி அம்மையார் ஆராய சொல்றாங்க. நம்ம நாட்டுல பிரதம மந்திரி முறை வேண்டாம், ஜனாதிபதி முறை வேண்டும், எல்லாரும் ஜனாதிபதிக்கு ஓட்டு போடணும். இன்னைக்கு இவங்க சொல்றாங்க, நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற போறோம். ஒரு குரூப் இந்தியாவில் கிளம்பி இருக்கு, அதையும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.